₹5 ஸ்டிக்கர் ஒட்டி நம்மள எப்படி ஏமாத்துறாங்க அப்படின்னு. சாம்சங் ஸ்மார்ட் டிவி டேட்டோ ஸ்டிக்கர்னு சொல்றாங்க. இது எடுத்தோம்னா அது வந்து சோனியா அப்படியே சோனியோட இந்த ஸ்டிக்கரை இத அப்படியே எடுத்து ஒட்டாது. ஒட்டாது. என்ன பண்ணணும்னா தண்ணி அடிக்கணும். இங்க பாருங்க. ஓகே. இந்த மாதிரி தண்ணி அடிக்கும்போது ஊறும். 1 மினிட் அப்படியே ஆச்சுனா இது அப்படியே ஊறிடுங்க. ஓகே. டேட்டோ இருக்குங்க. ஆமா ஆமா டேட்டோ. டேட்டோ கொடுப்பாங்களே. அத வந்து போடுற மாதிரி. ஓகே. அப்படியே நீங்க பாத்தீங்கன்னா முழுசா வராட்டி பரவாயில்லை. அப்படியே நம்ம எடுத்தோம்னா இது வந்து சோனி மாதிரி வந்துரும். இது நம்ம அவசரத்துல எடுத்திருக்கேன். இது அப்படியே சோனி மாதிரி மேக் ஆயிடுச்சு. நார்மல் டிவி சோனி டிவி ஆயிடுச்சு. நார்மல் பாக்ஸ் சோனி பாக்ஸ் ஆயிடுச்சு. இது வந்து என்னன்னா இது வந்து நார்மல் டெல்லியில வெறும் 5000 ரூபாய்க்கு கிடைக்கும் இந்த 32 டிவி. இந்த டிவி எடுத்துட்டு வந்து இங்க 15000 ரூபாய் 10000 ரூபாய்னு ஏமாத்தி விக்கிறாங்க. சார் இப்போ சரி ஓகே பாக்ஸ்ல சோனின்னு போட்டுருக்கு. உள்ள டிவி திறந்தா சோனி இருக்கும். உள்ள ஆன் பண்ணா சோனி லோகோ வரும்ல. எல்லாமே இப்ப காமிக்கிறவாங்க. சார் எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் வச்சிருக்கீங்களா? இது வந்து பாருங்க ஒரிஜினல் சோனி ஷோரூம் போனே இந்த மாதிரி தான் வச்சிருப்பாங்க. நான் ஆன் பண்ற பாருங்க. இது வந்து ஆன் பண்ண உடனே சோனியா மாறிடும் பாருங்க. பாருங்க சோனி பிராவியானே வந்துருச்சு. சார் எப்படி சார் இது? சோ ஆன் பண்ணா அப்படியே சோனி பிராவியான்னு வருது. இத பார்த்தா நம்பிடுவாங்கல்ல எல்லாரும்? சார் இதெல்லாம் ஒரு பென் டிரைவ் தான். ஒரு பென் டிரைவ் எடுத்து குத்துனா ஆட்டோமேட்டிக்கா வந்து அது வந்து ப்ரோக்ராம் வந்து சோனியா மாறிடும். சாம்சங் வேணா சாம்சங்கா பண்ணிக்கலாம். ஓகே. இது வந்து நிறைய யூடியூப்ல நானே சொல்லியிருக்கிறேன். பட் இந்த அளவுக்கு எக்ஸ்பிளேஷன் நான் பண்ணனது இல்ல. உங்க சேனலுக்காக தான் பண்ணிருக்கேன். அப்ப பார்கோட் இருக்கு சார். இந்த சோனில பாத்தீங்கன்னா இந்த பார்கோட் அது கூட வரது சார். இத மட்டும் நம்ம விட்டு வைக்கணும். இதுவும் ஸ்கேம் பண்றாங்க. இங்க பாருங்க. அப்படி தெரியாம இருக்கிறதுக்காக இந்த பார்கோட வந்து சோனின்னு ஒட்டிடுறாங்க. ஐயோ இங்க பாருங்க ஒரு ₹25ல நம்ம மக்கள் எப்படி எல்லாம் ஈஸியா ஏமாந்து போறாங்க அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. சோனி இது வந்து பார்த்தோம் இது எப்படி ஏமாத்துறாங்க அப்படின்னு. இந்த சோனில மட்டும் இல்ல எல்லா பிராண்ட்லயும் ஏமாத்துறாங்க. ஸோ இந்த டப்பால வந்து பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் டிவின்னு போட்டிருக்கு. 4K LED என்னெல்லாமோ டீடைல்ஸ் எல்லா தேவையான டீடைல்ஸும் போட்டிருக்காங்க. ஸோ இதுல எப்படி ஏமாத்துவாங்க சார்? இது வந்து நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல அதிகமா இந்த மாதிரி பாக்ஸஸ் ஆமா இதுல ஈஸியா வந்து நீங்க சோனி சாம்சங் கொடுத்துடலாம். ஓகே. இது டெல்லி மேட் பை டெல்லி தான். இதுவும் டெல்லி தான். ஓகே. ஆனா இதை தயாரிக்கிறவங்க வந்து சோனின்னு விக்கிறது இல்ல. அங்க இருந்து நம்ம ஆளு வாங்கிட்டு வந்து நம்ம ஆளுக்கு தான் இதை வந்து பிராண்ட் பண்ணி சோனி சாம்சங்னு விக்கிறாங்க. இந்த மாதிரி பாக்ஸ் நிறைய இருக்கு. ஓகே. இப்போ இது அப்படியே பிரிக்கும் போது அப்படியே நார்மலா சாம்சங்னு வர மாதிரி இருக்கும். எந்த ஒரு சேஞ்சும் இருக்காது. இருக்கா சார். இப்போ வந்து நம்ம அவசரத்துல எடுத்தா கொஞ்சம் இதுவா வரும். பட் இது வந்து டைமிங் எடுத்தோம்னா உங்களுக்கு வந்து இது ரொம்ப வருஷம் ஆச்சு சார். ஒரு ஸ்டிக்கர்ஸ் வந்து உங்களுக்கு பாருங்க. இது அப்படியே நீங்க வந்து அப்படியே கொஞ்சம் தூக்குங்க சார். அந்த ஸ்டிக்கர் தூக்கி வச்சீங்கன்னா இது வந்து உங்களுக்கு அப்படியே மேக்ஸிமம் இது கொஞ்சம் ஊறிச்சு நினைக்கிறேன். கொஞ்சம் அப்படியே வந்துரும். சாம்சங் ஸ்மார்ட் டிவி. ஆமா. இப்போ இது 4K ன்னு போட்டுருக்குல்ல சார். ஆமா. 100% 4K வராது சார். 4Kவே கிடையாது. கண்டிப்பா வராது. ஏன்னா விக்கிறாங்க சார். எப்படி சார்? ஒரு ஸ்டிக்கர் ₹2 ₹5 சார். ₹5. ஆமா. ₹5. அதாவது சாதாரணமா நம்ம எவ்வளவு விலை கொடுத்து எவ்வளவு வருஷம் பிளான் பண்ணி எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம வந்து ஒரு டிவி வாங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணா சாலிடா பாருங்க ₹5 ஸ்டிக்கர் ஒட்டி நம்மள எப்படி ஏமாத்துறாங்க அப்படின்னு. ரேண்டமா ஒரு டிவி வாங்குறோம் வச்சுக்கோங்களேன். நம்ம மைண்ட்ல நிறைய விஷயம் இருக்கும். ஸ்பீக்கர் நல்லா இருக்கா, ஆண்ட்ராய்ட் டிவியா, அப்புறம் வந்து சோனியா, சாம்சங்கா, இல்ல எம்ஐயா, இல்ல ஏதாவது ஒரு நல்ல பிராண்ட் வாங்குறோம் வச்சுக்கோங்களேன். அந்த பிராண்டை மட்டும் தான் நம்ம பார்ப்போமே தவிர அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கான்ஃபிகரேஷன் பெருசா நம்ம பார்க்கறதே இல்லை. கான்ஃபிகரேஷன் எதுவா இருந்தாலும் போலி பிராண்டுகளை வச்சு ஏமாத்தக்கூடிய நிறைய விஷயங்கள் இன்னைக்கு வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவதை கேட்கும் போது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாவும் இருக்கு அண்ட் ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி திடுக்கிடுமா இருக்கு. ஏன்னா இப்படி இல்லாம ஏமாத்துறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு.